பெருமான் பூமித்தாயாருக்கு உபதேசம் செய்திருக்கிறார் இதனுடைய பலன்களை. இதற்கு உத்தான ஏகாதசி என்பதாக பெயர். இதற்கு அடுத்தது வரக்கூடியது பெரிய ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசின்னு நம்ம அதை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஏகாதசியினுடைய பலன் என்ன, இதில் யார் பலன் அடைந்தார்கள், யாருக்கு நல்ல கதி உண்டாயிற்று எனில் மற்றவர்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும், இதையெல்லாம் பூமித்தாயார் கேட்க அந்த பூமித்தாயாருக்கு வராக பெருமான் உபதேசம் செய்கின்றார். திருக்குறுங்குடி என்னும் திவ்ய கஷேத்திரம் 108 வைணவ திருப்பதிகள் ரொம்ப பிரசித்தமான திவ்ய கஷேத்திரம். வாமன கஷேத்திரம்னு பேர் அந்த கஷேத்திரத்திற்கு. மகேந்திரகிரி அடிவாரத்துல அந்த பெருமான் எழுந்தருளியிருக்கான். திருக்குறுங்குடி உள்முகில், திருக்குறுங்குடி நம்பின்னு அந்த பெருமானுக்கு பேர். சுந்தர பரிபூர்ணன், வடிவு அழகிய நம்பி. இந்த பெருமானுடைய வடிவழகு நம்மாழ்வார் சொக்கி போனார். நம்மாழ்வார் அவதாரம் பண்றதுக்கே அந்த பெருமான் தான் காரணமாம். எங்கனேயோ அன்னை மீர்காள் எல்லை முனிவது நீர் நங்கள் கோலத்திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டதற்பில் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதில் நெஞ்சமே. அற்புதமான பாசுரம். பரகால நாயகி, பராங்குஷ நாயகி, இப்படி நாயிகா பாவத்துல ஆழ்வார்கள் தங்களை மறந்து பெண் பாவத்துல பகவான் அனுபவிக்கிறார். ஒரு பெண்ணை பார்த்தா புருஷாளுக்கெல்லாம் மனசுல எப்படி ஒரு ஏக்கம் வருமோ அந்த மாதிரி ஒரு புருஷனை பார்த்தா பெண்மணிகளுக்கு என்ன ஒரு ஏக்கம் வருமோ அது போன்று எம்பெருமானை பார்க்கும் பொழுது இவெல்லாம் தங்களை பெண்களா பாவித்துக் கொண்டு அனுபவிக்கிறார். பெண்களா பாவிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. விஷ்ணு புராணத்துல சொன்னார், புருஷோத்தமன் புருஷன் சொன்னா ஒருத்தன் தான், எம்பெருமான் ஒருவன் தான் புருஷன். ஸ்திரீ பிராயம் இதரத் சர்வம், நாம் எல்லாருமே பெண்மணிகள் தான். அவன் நாயகன், நாம் எல்லாரும் அவனுக்கு நாயகிகள். நம்மாழ்வார் பராங்குஷ நாயகி, சிறு பெண், கல்யாணம் ஆகாத பெண். அந்த குழந்தை, அந்த பெண்ணை குழந்தைய பெருமாளை சேவிக்கிறதுக்கு அழைச்சின்னு போறா அவ அம்மா. பராங்குஷ நாயகியுடைய தாயார் அந்த குழந்தைய பெருமாளை சேவிக்க அழைச்சின்னு போறான். அந்த காலத்துல அவ அம்மாக்கெல்லாம் ஷாப்பிங் அழைச்சின்னு போக மாட்டான். இன்னைக்கு கோவில்ல கைசிக புராணம் வாசிக்கிறா, போய் உட்காந்து கேட்கலாமான்னு அழைச்சின்னு போவான். பெண்களும் பின்னாடியே வரும். கோவிலுக்கு வந்து அந்த கோவிலை பெருக்கி கோலமிட்டு அந்த கோவிலை விளக்கேற்றி வச்சு அந்த கோவிலை பிரதட்சணம் பண்ணி சத்சங்கத்துல சேர்ந்து கொண்டு 4 பேர் உட்கார்ந்து பெருமாளுக்கு புஷ்பங்களை தொடுக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை பண்ணிட்டு இருப்பான். படியன் சமீபத்துல துவாரகையில போய் பெருமாளை சேவிச்சேன். துவாரகையில எல்லா சன்னதிகளும் போய் பெருமாளை சேவிக்க ஒரு பாக்கியம் கிடைச்சது. அங்க ஸ்ரீநாத கஷேத்திரம்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு. நாதத்வாரகான்னு இப்ப பிரசித்தமா சொல்லிட்டு இருக்குமே, அங்க சாயங்காலத்து வேளையில அங்க பெருமாளுக்கு உடனே திரை சேர்த்துடுறான். ஏண்டானார், நம்ம கண் திருஷ்டி பட்டுருதான் பெருமாள் பேர்ல. நாம இப்படியே பார்த்தோம்னா அங்க எத்தனை, நாம ஒரு பெரியாழ்வாரை கொண்டாடிட்டு இருக்கோம், அங்க எல்லாரும் பெரியாழ்வாரா இருந்துட்டு இருக்கு. நமக்கு ஒரு பெரியாழ்வார் அவர் பாடிட்டு போயிட்டார், அந்த பல்லாண்ட கூட நம்ம சரியா சொல்றது இல்லை. கண் திருஷ்டி வந்துட போறதேன்னு பெருமாள் பேர்ல பொங்கும் பொறிவினால பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார். நாதத்வாரகால பெருமாளை சேவிக்கச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தரையை போட்டு விடுறா. ஏன் சுவாமி தரையை போட்டான்னா, இத்தனை பேர் வந்து சேவிக்கிறாளே பெருமாளுக்கு திருஷ்டி வந்துடுவேன். ஒரு 10 நிமிஷம் தரையை போட்டு அதுக்குள்ள என்ன பண்றா, அங்க வரிசையா தொடப்பத்தை அடுக்கி வச்சிருக்கா. அந்த தொடப்பத்தை உடனே எடுக்கிறா, எல்லாரும் கோவிலை பெருக்க ஆரம்பிக்கிறான். பண்டித பாமர வித்தியாசம் கிடையாது, பணக்கார ஏழை வித்தியாசம் கிடையாது, பெரியவா சின்ன பசங்க வித்தியாசம் கிடையாது. அவாவா உற்சாகத்தோடு ஒரு 100 தொடப்பம் இருக்கு எடுக்கிறா. அடுத்த க்ஷணம் எல்லாரும் கோவிலை பெருக்கிறா. அதுக்குள்ள வயசான ஒரு 20 பேர் உட்கார்ந்து ஒன்னா சேர்ந்துக்கிறா. நிறைய புஷ்பங்களை கொண்டு வரா. அந்த புஷ்பத்தினால பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி பெருசா பிரம்மாண்டமா கோலம் வைக்க, புஷ்பத்தினாலேயே கோலம் போடுறான். 100-10 பேர் அந்த பூசணிக்காய் பரங்கிக்காலாம் வந்திருக்கு, அதை திருத்துறா. வெறும் வாய் ஒன்றும் பான்பராக் போட்டு வாய் மென்னல, நல்ல பாஷருங்க. அவளுக்கு தெரிஞ்ச அந்த பிராந்திய பாஷை, அந்த ஊர்ல என்ன குஜராத் பாஷையோ ராஜஸ்தான் பாஷையோ அந்த பாஷையில பாட்டு பாடிட்டு இருக்கா. என்னமா இருக்கு ஆச்சரியமா. பெருமாளை சேவிக்கிறது கூட விட்டுட்டாண்டியன். ஒரு 1/2 மணி நேரம் அவ கூட உட்காந்து அவ அந்த பக்தி பாவம் அப்படி ரசிக்கிறா, அதை அனுபவிக்கிறா. சின்ன பசங்க புண்டு பொடிச்சுலாம் கூட வந்து என்ன பண்றது, தொடர்ந்து எடுத்து உற்சாகமா பெருக்கிறது. கோவில்களை கைங்கறி பண்ண ராமானுஜால திவ்யாக்கியா வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு ராமானுஜருடைய கட்டளையில கடைசியில் என்ன தெரியுமா சொன்னார், உனக்கு ஒண்ணுமே வரலனா தினந்தோறும் கோவில போய் பெருக்கி சுத்தம் பண்ணி கோவில்கள்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் எடுத்து பெருமாள் திருமேனி பெருமாளுடைய பிராகாரங்கள் மண்டபங்கள் அதெல்லாம் சுத்தம் பண்ணிடாப்பா. அதுக்கு உனக்கு சக்தி இருக்கோ இல்லையோ, அந்த ஒரு கைங்கரியத்தையாவது நீ செய்யணும்னு ராமானுஜர் கடைசி ஒரு கட்டளையா சொல்றாரு.
ஏன்னா நம்ம அடுத்தடுத்த ஆப்ஷன் கேட்கறோம், இதுக்கு அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்ததுன்னா, அதுக்கு அடுத்தது ஒண்ணுமே வேண்டாம், ஒரு தொடப்பத்தை எடுத்து பெருமாளை பெருக்கு. நீ பெரிய ஆசாமியா இருக்கலாம், 40,000 50,000 லட்சம் ரூபாய் செலவழிச்சு நீ உபயம் பண்ணக்கூடியவனா இருக்கான். ராஜாதிராஜ சர்வேஷாம்னு சர்வேஸ்வரன் முன்னாடி நாமெல்லாம் என்னன்னு நினைச்சுக்கணும். அம்பரீஷ சரித்திரத்துல பாகவதத்துல சொல்ற சுகபிரம்மம், அம்பரீஷன் கோவிலுக்கு போவான், அவனுடைய மனைவி கூட வருவாளாம். வந்தார்னா முகுந்தலிங்காலய தர்ஷனே திருஷௌ, தன் கண் படைத்த பயன் பெருமாளுடையதான திருக்கோவில்கள், மண்டபங்கள், பிராகாரங்கள், அந்த உயர்ந்ததான விமானங்கள், இதை சேவிப்பதுதான் தன் கண் படைத்த பயன் நினைச்சுட்டு இருப்பானாம் ராஜா. பக்தர்கள் பாகவதர்கள் வந்தாள்னா அவளோட சேர்ந்து சல்லாபித்து அவளை சேர்த்து கட்டிந்து ஆலிங்கனம் பண்ணி நிலவு தென்றலை பார்த்தால் என்ன ஒரு சுகம் வருமோ காமுகர்களுக்கு, அது போல வைஷ்ணவர்களை பார்த்தா ராஜாவுக்கு சுகம் வருமோ. உள்ள நுழையச்சேவே தன்னுடைய கிரீடங்கள் குண்டலங்கள் எல்லாத்தையும் கைட்டி வச்சுட்டு இடுப்புல வஸ்திரத்தை உடுத்திட்டு கையில சம்மார்ஜனினா தொடப்பம், அந்த தொடப்பத்தை எடுத்துட்டு போய் கோவில பெருக்குவா ராஜா. ராணி பின்னாடியே ஒரு கூடையை கொண்டு அந்த குப்பையெல்லாம் வாரி வாரி கொண்டு போய் வீச்சில கொண்டுட்டு வருவாளாம், ஒரு ஓரமா கொண்டுட்டு வருவான். ராஜா கைங்கரியம் பண்றான், கூட ராணி சகாயம் பண்ணிட்டு இருக்கான். அம்பரீஷனுடைய சரித்திரத்தை சொல்றான். அதனால்தான் அவரெல்லாம் பாகவதோத்தமர்கள்னு பாகவதம் கொண்டாடிச்சு. அந்த மாதிரி குழந்தைகளை பால்யத்திலிருந்து பழக்கி வைக்கணுமே. ஒரு கிளியை பழக்கி வைக்குமா போல அடியனை பழக்க வைத்துன்னு சுவாமி தேசிகன் சாதிப்பார். ஒரு கிளிக்கு நாம பழக்க எப்படி இந்த கூண்டுல வச்சு அதுக்கு பேச சொல்லி தரோமோ, அந்த மாதிரி சத்சங்கத்துல ஆரம்பத்துல இருந்தே நம்முடைய சந்ததிகளையும் கொண்டு வரணும், ஈடுபடுத்தணும். அதுக்கும் மேல அது தடம் மாறி போச்சுன்னு சொன்னா அந்த தள்ளெழுத்தை நிவர்த்தி பண்றதுக்கு எம்பெருமானத்தான் பிரார்த்திக்கணும். பராங்குஷ நாயகி குழந்தை, சின்ன குழந்தை, பெண் பிள்ளை உள்ள நுழையிறா, பெருமாளை சேவிக்கிறா. சேவிக்கச்சே இமைக்காமல் அந்த பெருமாளை சேவிக்கிறாளாம். நாழி அடுத்து அவ அம்மாவுக்கு எங்கனேயோ அன்னை மீர்காள் எல்லை முனிவது நீர் நங்கள் கோலத்திருக்குறுங்குடி நம்பியை நாள் கண்டதற்பில். எவ்வளவோ திவிதேசங்கள்லாம் போய் சேவிச்சாச்சு, இருந்தால் கூட இந்த பெருமானுக்கு ஒரு தனி சோபை உண்டு, இந்த பெருமானுக்கு ஒரு தனி அழகு இருக்கு. அம்மா நான் வரல, கிளம்படி கிளம்படி அப்படின்னு அவன் அம்மா கூப்பிடுச்சே, எதுக்கு அம்மா என் பேர்ல கோபம்? எங்கனேயோ அன்னை மீர்காள் எல்லை முனிவது, ஏன் என் பேர்ல உங்களுக்கு கோபம்? நம்பிய நான் இதுக்கு முன்னாடி சேவிச்சிருக்கனா? நம்பிய இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். இந்த கோவில் எங்க இருக்குன்னு தெரியுமா எனக்கு? இந்த கோவில் இருக்கிற திக்கு தெரியுமா? இந்த பக்கம் வந்திருக்கனா? வந்ததில்லை. என்ன வரவழைச்சு அழைச்சிட்டு வந்து கையை பிடிச்சு அழைச்சிட்டு வந்து பெருமாளை சேவி சொல்லி அந்த பெருமாடிய திருவாழி திருச்சங்கு, அவன் திருமார்புல சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய அழகியதான பூணல் என்ன, அவனுடைய திருவபிஷேகத்துடைய காந்தி என்ன, அந்த மார்பில் விளங்கக்கூடிய கௌஸ்துபம் என்னன்னு ஒவ்வொன்றையும் சொல்லி 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 சேவை பண்ணி வச்சுட்டு இப்ப கிளம்பலாமா அப்படின்னா என்னால கிளம்ப முடியலையே, என்னால கிளம்ப முடியலையே. நங்கள் கோலத்திருக்குறுங்குடி நம்பியை நாள் கண்டதற்பில், சுந்தர பரிபூர்ணன் வடிவழகிய நம்பியை கண்டதற்பில். நேரடியா பார்த்தாச்சு, இதுவரையிலும் பார்க்கல, இந்த ஒரு தரிசனம் கிடைக்கல. நின் வடிவழகு மறவாதார் பிறவாதாரே, நின் வடிவழகு மறவாதார். நாம போன முறை பெருமாளை சேவிக்கச்சே என்ன வஸ்திரம், போன முறை பெருமாளை சேவிக்கச்சே என்ன அலங்காரம், போன முறை பெருமாளை சேவிக்கச்சே என்ன புஷ்பங்கள் பெருமாள் சாற்றி கொண்டிருந்தார் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வருதா? வரவே வராது. ஆனா எதிர வரக்கூடியதான அந்த மாமி என்ன போன தடவை உடுத்திட்டு வந்தா, இன்னைக்கு என்ன உடுத்திட்டு வந்தா கச்சிதமா சொல்லுவோம். நம்ம இந்த அடியனுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நான் ஒரு புருஷனை பார்த்தா அந்த வஸ்திரம் எங்கிறது, இந்த சால்வை எங்கிறது நான் கேட்க போறேன். என்ன யோசிச்சாலும் அது வரல. ஏன்? அந்த பாவம் இல்லை. எப்படி சேவிக்கிறோமோ அப்படி சேவிக்கல. சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும், அந்த அழகான சங்க சக்கரத்தை பெருமாள் ஏந்தின் இருக்கான். சங்கத்தை சேவித்தா சங்கத்தையே பார்த்துட்டு இருக்கோம். சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையல், அதையே பார்த்துட்டு இருக்கிற போல இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா சக்கரம் திருவாழி, அதையே சேவிக்கிற போல இருக்கு. தாமரை கண்களோடும், இந்த பக்கத்துல இருந்து வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் சங்கு சக்கரம் மாறி இருக்கோ இல்லையோ, இங்க இருந்து இங்க வரார், இங்க இருந்து இங்க வரார். அப்படி இந்த கண்ணு போயிட்டு போயிட்டு வரச்சே நடுவுல இவர் கண்ணை பார்த்தார. தாமரை கண்களோடும் செந்தாமரை கண்ணன் என்னப்பன். அந்த தாமரை கண்களை பார்க்கும் பொழுது கருணை சுவாமி, அது கருணை வருஷிக்கும், கருணாவலாகம்னு கருணை வருஷிக்கக்கூடிய திருக்குறுங்குடி உள் முகில் மலையில் தானே மேகங்கள் வசிக்கும். அந்த திருக்குறுங்குடி வாமனபுரி மகேந்திரபுரி என்னும் அந்த அழகியரான மலைக்குள்ளே இருக்கக்கூடிய காலமேகமாம் திருக்குறுங்குடி நம்பி, அவன் கண் திறந்து பார்ப்பவன் வாய் திறந்து அபயம் சர்வபூதேபியா ததாமியே தத், நீ ஒன்னும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு அபய பிரதானம் செய்கிறானே. செங்கனிவாய் ஒன்றினோடும், அந்த வாய் திறந்து பிளந்ததான மந்தஸ்பிதத்தோடு இருக்கக்கூடிய வாயை பார்த்தால் வேற எதிலையும் மனசு போக மாட்டேன்.
தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. என் மனசு அவரிடத்துல போயிடுத்து, அங்கேயே இருந்து கொடுத்து. திருக்குறுங்குடி நம்பினிடத்திலேயே என்னுடைய மனசு ஈடுபட்டு கொடுத்து. நான் வரல, நீங்க போங்கன்றா பராங்குஷ நாய்க்கு. நான் வரல, நீங்க கிளவி போங்கன்றா. உடனே அவன் அம்மாவுக்கு கோபம். நான் தானே உனக்கு சேவை பண்ணி வச்சேன், நான் தானே உன அழைச்சுன்னு வந்தேன். அது என்ன பெரியவாள், நாங்க 55 வயசுக்கு எனக்கு ஆகாத சேவை உனக்கு ஆயிடுறதோ? இதுல வயசு உண்டான? பராசரர் ஒரு பெரிய சபை நடக்கிறது. ஒரு காலத்துல மகரிஷிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சபை கூட்டுறா. அந்த சபைக்கு நிர்வாகரான மார்க்கண்டேய மகரிஷி வர. 7 கல்பத்திற்கு முன்பாக அவதரித்த மகாத்மா மார்க்கண்டேய மகரிஷி. அந்த மார்க்கண்டேயர் வந்த உடனே சபையில் இருக்கிற மற்ற மகரிஷிகள் எல்லாரும் எழுந்து நிற்கிறார். பராசர மகரிஷி அவரை எழுந்து வினயத்தோட கை கூப்புறார். இந்த மார்க்கண்டேயர் நேர வந்தவர் பராசரரை பார்த்து இவர் கை கூப்பி சேவித்தார். நடுங்கி போயிட்டார் பராசரர். 7 வயசு புள்ள சுவாமி, நானு நீர் 7 கல்பத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணின மகாரிஷி என்ன? நான் 7 கல்பத்துல சம்பாதிக்க முடியாததான பகவத் பக்தி உமக்கு 7 வயசுல சித்திச்சிருக்கே, அதனால தான் உம்மை சேவிக்கிறேன். 7 வயசுல உமக்கு இருக்கக்கூடியதான பகவத் பக்தி, 7 வயசுல உமக்கு இருக்கக்கூடியதான பிரம்மஜானம் எனக்கு 7 கல்பத்துல கூட வரலன்னு யாரான சொல்லிப்பாளா? மார்க்கண்டேயர் சொல்ற. ஆகையால 55 வயசுல எனக்கு ஆகாத சேவை, உனக்கு என்ன 10 வயசுல ஆயிடுத்து, 15 வயசுல ஆயிடுத்து, 5 வயசுல ஆயிடுத்து நம்ம அம்மா கேட்டா. அதுக்கு பராங்குஷ நாயகி சொன்னா, வாஸ்தவம் தான், எனக்கு இந்த பெருமாளை பத்தி தெரியாது, இதுக்கு முன்னாடி நான் வந்ததில்லை, இவரை சேவிச்சதில்லை, இப்ப சேவிக்கும் பொழுது என்னுடைய மனசு வேறு இதுல ஈடுபாடு காண்பிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டேன்றேன். ஒண்ணு பண்ணலாம், என் அனுபவம் உங்களுக்கு வந்தால்தான் நான் எப்படி இவரிடத்துல ஈடுபட்டேன்னு உங்களுக்கு தெரியும். என் அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டால் தான் உண்டு, ஆனால் அதுக்கு வழி உண்டோ? இல்ல. ஏன்னா உங்களுக்கு தான் அனுபவமே இல்லையே. அடுத்த கோவிலுக்கு போறதுக்கு அர்ஜென்ட். என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாரே. சாத்தியமா? முடியுமா லோகத்துல? என் மனச உங்ககிட்ட கொடுத்துடுறேன், இந்த பெருமானை நான் அனுபவித்தேனே, இந்த அனுபவித்த மனதை உங்களிடத்தில் அளிக்கிறேன், என் மனதின் மூலமாக நம்பியை சேவித்து பாருங்கள், அப்பொழுது நான் எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு புலனாகும். என் நெஞ்சினால் நோக்கி காணீர். முடியுமா? ஆழ்வார் சொல்ற. அப்படி ஒரு அழகாம். அந்த திவ்ய கஷேத்திரத்திற்கே பெருமை அதிகம். அந்த திவ்ய கஷேத்திரத்தில் நடந்ததான ஒரு விற்த்தாந்தம், அதைத்தான் பூமி பிராட்டியாருக்கு வராகப் பெருமான் உபதேசம் செய்கின்றார். பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர் வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவனார் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. நாச்சியார் திருமணியில ஆண்டாள் காண்பித்தார். இப்படி வராகப் பெருமானுடைய நியமனத்தினால் தான் பூமித்தாயார் ஆண்டாள் நாச்சியாராக பூலோகத்தில் அவதாரம் செய்தார். வராகப் பெருமான் தனக்கு உபதேசம் செய்ததான அர்த்த விசேஷங்கள் எல்லாம் உலகத்தில் உள்ளவர்கள் உய்ந்து அனுஷ்டித்து நல்ல கதியை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் திருப்பாவை என்னும் திவ்ய பிரபந்தத்தை ஆண்டாள் நாச்சியார் பாடினார். பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள். இரண்யாட்சன் அசுரனும் தான் பூமி அப்படியே ஒரு பந்தா சுருட்டினான், கொண்டு போய் சமுத்திரத்துக்குள்ள மறைச்சு வச்சுட்டான். ஜலத்துல ஒரு வஸ்து இருந்ததுன்னா என்ன ஆகும்? அந்த வஸ்துல பாசி படிஞ்சிருமோ இல்லையோ? பூமி பிராட்டி பேர்ல பாசி படிஞ்சு கொடுத்தான். இப்படி இவள் மீது பாசி படிந்ததினாலே பெருமானுடைய கீர்த்தியில் மாசு படிந்ததுன்னு வர்ணித்தார். என்ன என்னப்பா ஒவ்வொரு அவதாரத்திலும் இப்படி பொண்டாட்டியை தொலைச்சுட்டே இருக்காரு. இவரை நம்பித்தானே அந்த அம்மா வந்துட்டு இருக்கா. இப்படி வரச்சேலாம் அந்த அம்மாவை கைவிட்டுட்டா அவ என்னதான் பண்ணுவா? ஒரு பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கு இவருக்கு சக்தி இல்ல, இவர் ஊரெல்லாம் காப்பாத்துற அபயப்பிரதானம் பண்றேன்னு வாய் திறந்து சொல்றாரு. வெக்கமா இல்ல அப்படின்னு லோகத்துல கேட்டுடுவாளாம். அவள் உடம்பில் பாசி படிந்ததினாலே இவருடைய புகழுக்கு மாசு படிந்தது. வேற வழி இல்ல. உடனேயே வேக வேகமா உள்ள போய் இருந்து அந்த சமுத்திர ஜலத்தை கிழிச்சுன்னு உள்ள போய் ஹிரண்யாட்சனை வதம் பண்ணி தன்னுடைய அந்த கோரைப்பல்லினுடைய நுனியில பிராட்டிய அழகா நிறுத்தி வைத்துக் கொண்டு பெருமாள் வெளியில வரார். கோபாயே தனிஷம் ஜகந்தி குஹனா போத்ரி பவித்ரி கிருத பிரம்மாண்ட பிரளயோர்மி கோஷ குருபிஹி கோணாரவைர் குர்குரைஹி தம்ஷ்டாங்குர கோட்டிகாட்ட கடனா நிஷ்கம்ப நித்யஸ்திதிஹி பிரம்மஸ்தம்பமசௌரசௌ பகவதே முஸ்தேவ விஸ்வம்பரா. பன்றிகளுக்கெல்லாம் கோரைக்கிழங்கு பிடிக்கும், முஸ்தா கிழங்குன்னு பேர் இருக்கு.
இன்னைக்கும் யக்ஞவராகமூர்த்தியான ஸ்ரீமுஷ்ட கஷேத்திரத்துல பகவானுக்கு பிரதான நிவேதனம் எதுன்னு அந்த கோரக்கிழங்கு முஸ்தா கிழங்கு தான் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுவா. அதுதான் நமக்கு பிரசாதமா கொடுப்பா. புத்திரபாகியம் இல்லாதவாளுக்கு புத்திரபாகியம் வரணும்னா அந்த கோரக்கிழங்கு நிவேதனம் பண்ணி அதை வாங்கி சாப்பிடுவா பெருமாள் சன்னதிலேயே. அந்த கோரக்கிழங்க பன்றியானது கிளறி கிளறி பூமியை தோண்டி தோண்டி எடுத்து புச்சிக்குமா. நல்ல கோரை பல்லு நுனியில ஒரு துளியூண்டு சேறு ஒட்டின்றதுனா எப்படி இருக்கும், கோரக்கிழங்கு ஒட்டின்றதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு திருமேனி. நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்டயல்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றி நீ போக்குவனோ. நம்மாழ்வார் அப்படியே விஷ்ணு புராணத்துல சொன்ன வாக்கியத்தை ஆழ்வார் தன்னுடைய திவ்ய பிரபந்தத்துல திருவாய்மொழியில காண்பிக்கிறார். நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப, நீலவரை 2 பிறை கவ்வி, 2 பக்கமும் கோரப்பல், நடுவுல அழகா பூமி தாயார அப்படி நிறுத்தி வச்சிருக்கலாம். எப்படி இருக்குனர், 2 அஷ்டமி சந்திரன் நடுவில் ஒரு மலை இருந்தால் எவ்விதம் இருக்குமோ அது போன்ற கோரைப்பல் அஷ்டமி சந்திரனை போல இருக்கு. அதுக்கு நடுவில் பூமி தாயார் அவள் மலை போல இருக்கா. நீல இவாச்சலோ மகான் விஷ்ணு புராணத்துல பராசரர் உபதேசம் பண்றார். அது அப்படியே ஆழ்வார் தமிழ்ல பாசுரத்தை காண்பிக்க. நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்தது ஒப்ப கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்டயல்தாய். உள்ளே புகுந்து வெளியில கொண்டு வரார். அப்படியே பூமி பிராட்டி சந்தோஷத்தோட வெளியில வராளாம். பாசு தூர்த்து கிடந்த பார்மகள். அப்ப பூமி தாயார் ஒரு வார்த்தை கேட்டா பெருமாள்கிட்ட, என்ன சுவாமி என்ன விஷயம், இப்படி பிரம்மாண்டமான ரூபத்தோட வந்திருக்கேளே, உம்ம கோரப்பல் நுனியில ஒரு கடுகு மாதிரி நான் ஒட்டின்னு இருக்கேன். அவருடையதான அந்த பிரம்மாண்டமான திருமேனியில குரமத் ஜெகதோ யஸ்ய மேருஹு கணகணாயதே, ஒவ்வொரு ரோமக்கால்கள்ல ஒவ்வொரு அகிலாண்டங்கள் ஒட்டின்னு இருக்கு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனோ இல்லையோ, ஒவ்வொரு மயிர்கால்கள்ல ஒவ்வொரு பிரம்மாண்டங்கள் ஒட்டின்னு இருக்கு. இவ்வளவு பெரிய அவதாரம் தேவையா இத்துணூண்டு காப்பாத்துறதுக்கு? காகாசுரனை அழிக்கிறதுக்கு பெருமாள் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணார். ராவணனை அழிக்கிறதுக்கு கூட பெருமாள் முதல்ல பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணல. இது என்ன அக்கிரமம்? ஒரு காக்கா பூ அப்படி ஊதினா போடுவது, ஒரு கல்லை தூக்கி போட்டா அதை பொட்டு உயிரை விட்டுடும். அத்துண்டு அந்த காக்கா அடிக்கிறது பெருமாள் எடுத்த உடனே துளி கூட ஆராய்ச்சி பண்ணால் பிரம்மாஸ்திர பிரயோகம். ராவணனுக்கு கூட பெருமாள் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணல சுவாமி, கடைசியில் தான் பண்ணார். ஏன் அப்படின்னா பெருமாள் யார் அபராதின்னு பார்க்க மாட்டார், என்ன மாதிரி அபராதம் பண்ணிருக்கான், யார் விதத்துல அபராதம் பண்ணிருக்கான் அதான் பார்க்க. அப்படி ராவணன் சீதா பிராட்டி மடியில படுத்துட்டு இருக்கார். பட்டு சுரீர்னு ஒரு கொதிச்சது. நிமிந்து பார்த்தா பிராட்டி திருமார்பில இருந்து ரத்த தாரை பெருமாள் திருமுக மண்டலத்தில் தெரிச்சது. யாரா இந்த அடாத காரியத்தை படித்து திரும்பி பார்த்தார். அந்த ருதிர கையனான காக்கம் மூக்குல அழகுல அவள் திருமேனியை கொத்தி 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 அந்த ரத்தத்தோட காக்கா அப்படி தலையை சாச்சிருந்தது. உடனே பிரம்மாஸ்திர பிரயோகம். ஏன் பண்ணின அபராதம். அதுபோல இத்தோண்டு பூமி பிராட்டி தானே, அவளை காப்பாற்றுறதுக்கு சின்னதா வரக்கூடாதா பெருமாண்டார். ஐயோ அவளை காணோம்னே பதறி போயிட்டார். அடுத்த க்ஷணம் பிரம்மாண்டமான மகாபோத்திரின்னு ஆகாயத்தையும் பூமியையும் வியாபித்துக் கொண்டு பிரம்மாண்டமான ஒரு திரும்பியோட வெளில வந்தார். பூமி கேட்டா, நான் ஒரு 4 நாளைக்கு தண்ணிக்குள்ள முழுகிட்டேன், சரி இருக்கட்டும், அதுக்காக இவ்வளவு பிரளயம் பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு ஒரு குர்ன்னு ஒரு சப்தம் போட்டு வெளியில வந்து சேர்ந்தீரே, என்னை காப்பாத்தினீரே. சம்சாரம் சமுத்திரத்துக்குள்ள ஆண்டாண்டு காலமாக கல்பகோட்டி காலமா மூழ்கிருக்காளே சுவாமி, அவளெல்லாம் உத்தரணம் பண்றதுக்கு நீர் என்ன எஃபர்ட் எடுத்து? நான் ஒரு 4 நாள் சமுத்திரத்துல மூழ்கிட்டேன்றதுக்கு என்ன காப்பாத்துறதுக்கு இவ்வளவு பெரிய திரும்பி என்னோட ஆவிர்பவித்தீரே. கோடான கோடி ஜீவாத்மாக்கள் சம்சாரம்ன்ற பெரிய சமுத்திரத்துக்குள்ள மூழ்கி இருக்காளே, வெளியில வரத்துக்கு வழி தெரியலையே, அவளை காப்பாத்துறதுக்கு நீர் என்ன பிரயத்தனம் பண்ணீர்? அவளை நீர் காப்பாற்றினால்தான் நான் இப்ப வெளியில வருவேன். பூமி தண்ணிக்குள்ள இருந்து சத்தியாகிரகம் பண்றான். அவளுக்கு அதான் சான்ஸ், அதான் சமயம். பசங்களுக்கு பரிஞ்சு பேசக்கூடிய சமயம் இல்லையோ, தாயோ இல்லையோ. காந்தஸ்தவைஷ கருணா ஜலதி பிரஜானாம் ஆஜ்ஞாதி லங்கன வசாத் உபஜாத ரோஷः அன்னாய விஸ்வஜனனீ க்ஷமயா பவத்யா சர்வாவகாஹன சஹாமுபயாத்யவஸ்தா. சுவாமி பூஸ்துதியில சாதிக்கிறார் தேசிகன். பெருமாள் கருணைக்கடல் தான். பெருமாள் கருணைக்கடல்ன்றதுல யாருக்கு எந்த விதமான சம்சயம் இருக்க முடியாது. ஆனால் இந்த ஜீவர்கள் மேல்மேலும் மேன்மேலும் செய்யக்கூடியதான பாபங்களினால் கருணைக்கடலான எம்பெருமானுக்கு கூட சில சமயத்துல அதீதமான ஒரு கோபம் உண்டாகிறது. அந்த கோபத்தினால ஜீவர்கள் எல்லோரையும் சிக்ஷிப்பதற்கு அந்த பரமாத்மா பிரயத்தனப்படுகிறான். அப்பொழுது பிராட்டி யாரு? பூமி பிராட்டி. அன்னாய விஸ்வஜனனீ க்ஷமயா பவத்யா சர்வாவகாஹன சஹாம் உபயாத்யவஸ்தாம். உன்னுடைய விலாசங்களை காண்பித்து
கணவனை நல்வழிப்படுத்துவதற்கு மனைவியானவள் எப்படியெல்லாம் நல்ல உபாயங்களை கைக்கொள்வாளோ அதுபோன்று பூமித்தாயாரே பொறுமை கடலான நீ, பொறுமையே வடிவெடுத்து வந்தவளான நீ, பெருமாளாவது பொறுமை என்ற குணம் உடையவன், நீ பொறுமை என்றால் நீதான். எம்பெருமானுக்கு பொறுமை என்ற குணம் உண்டு, ஆனால் பொறுமை என்றால் யார்? பூமி தானே. அன்னாய விஸ்வஜனனி க்ஷமயா பவத்யா சர்வாவகாஹன சஹாம் உபயாத்யமஸ்தா. ஒரு நொடியில் உன்னுடையதான உயர்ந்த விலாசங்களை காண்பித்து அப்படியே அவனை மார்புற தழுவிக்கொண்டு ஜீவர்களாகிய எம்மிடத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை தணிவித்து எங்களுக்கும் அவன் தன் இன்னொருளை நீ அடையும்படியான ஒரு அனுகிரகத்தை செய்கிறாய் என்று வர்ணிக்கிறார். அதனால இப்பொழுது பூமி தாயார் சொன்னார், இவ்வளவு பேரை நீர் ரட்சிக்கிறேன்னு சொன்னால்தான், இத்தனை கோடான கோடி ஜீவாத்மாக்களை ரட்சிக்கிறேன் என்று நீர் உறுதி கொடுத்தால்தான் சுவாமி நான் இந்த பிரளயாரணவத்திலிருந்து வெளில வருவேன். பார்த்தார் பெருமாள், நீ முதல்ல மேலவா, நான் எல்லாம் பண்றேன் அப்படின்னு அவளை உத்தரணம் பண்ணச்சே அவள் கேட்ட கேள்விக்கு பெருமாள் உபதேசம் செய்கின்றார். ஒருவன் தன்னுடைய சரீரம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுதே கைகால்களை நீட்ட முடியறது, கைகால்களை மடக்க முடியறது, எழுந்துக்க முடியறது, உட்கார முடியறது. அட சேர்ல உட்கார்ந்தாலும் 2 மணி காலம் உபன்யாசம் கேட்கறதுக்கு உடம்பு ஒத்துழைக்கிறது. தரையில உட்கார்றது விசாரம் வேண்டாம், இப்ப முடியறது. நாம் அடியனுக்கே கூட முடியாது சில சமயத்துல. அந்த மாதிரி ஒரு சரீர ஸ்திதி நமக்கு வந்துருத்து. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனரஹா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் மிரியமானம் து காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் என்னும் உயர்ந்த சரமஸ்லோகத்தை பகவான் வராகப் பெருமான் உபதேசம் செய்தார். அந்த வார்த்தைக்கு மெய்மை பெருவார்த்தை என்பது சம்பிரதாயத்தில் பெயர். தேசுடைய தேவனார் திருவரங்க செல்வனார், இந்த திருவரங்கநாதன் தானே, ரங்கநகரப்பன் தானே, வராக அவதாரத்தில் பூமி தாயாருக்கு உயர்ந்த வராக சரமஸ்லோகத்தை உபதேசம் செய்தார். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோ நரஹா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம். காது நல்ல இந்திரியம், சொன்ன விஷயத்தை காது கொடுத்து கேட்டா காதுல விழரு. சுவாமி ஒரு ஸ்லோகம் சொன்னீர், அந்த ஸ்லோகம் அப்ப புரிஞ்சுது, இப்ப புரியல, இன்னொரு தடவை ஸ்லோகம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த காதுல சக்தி இருக்கு. சொல்லச்சே தெளிவா புரிஞ்சுக்கலன்னா கூட இன்னொரு முறை கேட்டாலும் இந்த காது நன்னா வாங்கிக்கிறது. வாயில எனக்கு இந்த ஸ்லோகம் வராக சரம ஸ்லோகம் சொல்லணும்னு ஆசையா இருக்கு, சொல்லிக் கொடுக்கறதுக்கு மனுஷா இல்ல, சம்ஸ்கிருத அபியாசம் இல்ல, கொஞ்சம் சொல்லுங்களேன், நான் 2 தடவை சொல்றேன்னா சொல்லு. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தேனா நாக்கு நன்னா பழகிறது. இந்த டங் ஸ்லிப் ஆகாம எதை சொல்லணுமோ அதை சொல்றதுக்கு நாக்கு நல்ல பரிச்சயத்தோடு இருக்கு. என்ன பண்ணணும்? இன்னைக்கு போ ஏகாதசி, பெருமாளை கோவில்ல போய் சேவி, அவனுக்கு அர்ச்சனை பண்ணு, புஷ்பங்கள் துளசி சந்தனங்கள் கொடுத்தா அதை கொண்டு வா, அந்த துளசியை முகர்ந்து பார், அந்த புஷ்பங்களை சூட்டிக்கோ, என்னென்ன உண்டோ அந்த காரியங்களை பண்ணுனா கிராணேந்திரியம் நல்ல நிலையில் இருக்கு.